கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று வாசிக்கிறோம். நீதிமானாய் கர்த்தர் விரும்புகிற காரியத்தை நாமும் விரும்பி தேவனிடத்திலே கேட்கும் பொழுது தேவன் நமக்கு அதை அருள் செய்ய உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். தேவனுக்கு எது பிரியம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். தேவன் தருகிற ஆசீர்வாதமே நம்மிடத்தில் தங்கும். அதனோடு அவர் வேதனையை கூட்ட மாட்டார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே நாம் அறிந்து தெய்வ சித்தத்திற்கு நம்மை அர்ப்பணித்து நாம் எதை விரும்புகிறோமோ அதை தேவன் நமக்கு தர அவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். இந்த நீதிமான் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான் என்று ஏசாயா 33ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நாம் வாசித்து பார்ப்போமானால், அவன் நீதியாய் நடப்பதை விரும்புகிறான், செம்மையானவைகளை பேச விரும்புகிறான், இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுக்கிறவனாயிருக்கிறான், பரிதானங்களை வாங்காதபடி தன் கைகளை உதறுகிறவனாயிருக்கிறான், இரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடி தன்னுடைய செவியை அடைத்து கொள்ளுகிறவனாயிருக்கிறான், பொல்லாப்பை காணாதபடி தன் கண்களை மூடுகிறவனாயிருக்கிறான். ஆகவேதான் அவன் உயர்ந்த இடத்திலே வாசம் பண்ணுகிறானாம். கண்மலையின் அரண்கள் அவனுக்கு உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும் என்று வாசிக்கிறோம். நாம் கர்த்தருக்கு பயந்து நீதியாய் நடந்து தேவன் விரும்புகிற காரியங்களை நாம் செய்யும்போது தேவன் நம்மை உயர்ந்த இடங்களிலே வாசம் பண்ண வைக்கிறார். ஆகவே நாம் தேவன் விரும்புகிற காரியங்களை விரும்பி நாம் அப்படிப்பட்ட காரியங்களை தேவனிடத்தில் கேட்கும் பொழுது அவர் நமக்கு அருள் செய்ய போதுமானவராகவே இருக்கிறார். இப்படிப்பட்ட சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நம்மிலே தங்க வேண்டுமென்றால், நாம் தொடர்ந்து தேவனுடைய பிள்ளைகளாக வாழ வேண்டுமென்றால் நம்மால் அது முடியாது. நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருப்பாரானால் அவர் நம்மை நடத்த அவர் போதுமானவராகவே இருக்கிறார். ஆகவேதான் மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று வாசிக்கிறோம். நாம் தேவனுக்குரியவைகளை தேடும் பொழுது அவர் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மேலான காரியங்களை எல்லாம் நமக்கு கொடுக்க அவர் போதுமானவராகவே இருக்கிறார். அதே மத்தேயுவிலே 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்று வாசிக்கிறோம். நாம் தாகமாய் இருக்கும் பொழுதுதான் அதை கேட்கிறோம் தேவனிடத்திலே. நாம் கண்டடைய வேண்டிய அநேக விஷயங்கள் உண்டு, அதை நாம் தேடும் பொழுது கண்டடைகிறோம். தட்டுங்கள் அவர் திறக்கப்படும் என்று சொல்லுகிறார். நமக்காய் திறக்கப்பட வேண்டிய அநேக வாசல்கள் உண்டு. அவைகளையெல்லாம் நாம் தட்டும் பொழுது தேவன் நமக்கு தந்துள்ள அவர் போதுமானவராகவே இருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்கு ஒவ்வொரு நாளும் பெருகுகிறதா இருக்க வேண்டும். எசேக்கியேல் 47 நாம் வாசிக்கிறபடி அங்கு ஒரு அளவு கொடுக்கப்படுகிறது. கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பு அளவு, கழுத்தளவு என்று நாம் இப்படி நீந்தி மூழ்கிற அளவிலே தேவ பிரசன்னத்தை, பரிசுத்த ஆவியானுடைய அந்த அபிஷேகத்தை நாம் உணர்வோமானால் தேவனுக்கு பிரியமாய் நம்மால் வாழ முடியும். தேவன் விரும்புகிற காரியங்களையே நாமும் கேட்கிறவர்களாய் இருப்போம். எங்கு தாவீதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, அவன் கோலியாத்துக்கு முன்பதாக செல்லும் பொழுது அவனுடைய சுயத்தை நம்பி செல்லவில்லை, தெய்வ அபிஷேகத்தை, தெய்வ பலனை நம்பி அவன் சென்றான். ஆகவேதான் இந்த தாவீது நாளுக்கு நாள் பலத்து கொண்டே போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமென்றால், தொடர்ந்து தேவனுள்ளே நாம் நிலைத்திருக்க வேண்டுமென்றால், நாம் தேவன் விரும்புகிற காரியத்தை நாம் கேட்கும் பொழுது அவர் நமக்கு அருள் செய்ய, நமக்கு தர அவர் போதுமானவராகவே இருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய சமூகத்திலே நாம் விரும்புகிற காரியத்தை தேவன் நமக்கு தந்தருளுவார். ஆமேன். ஜெபம்.
பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்தில் வருகிறேன். தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே, நாங்கள் விரும்புகிற காரியங்களை மனிதனிடத்தில் எதிர்பார்க்காதபடி ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நின்று உம்மிடத்திலே நாங்கள் கேட்கும் பொழுது எங்களுக்கு தருகிற தேவன் எல்லா நன்மைகளையும் தந்து ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்க எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.